எல்லா விஎஃப்எஸ் கம்பெனிஸ்லையுமே லே ஆஃப் அண்ட் லாங் லீவ் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. பட் யூஸ்வலாக ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து லே ஆஃப் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் லீவ் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லே ஆஃப் அண்ட் லாங் லீவ்ஸ். ஸோ லாங் லீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேர் சபாட்டிக்கல் லீவ்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து லே ஆஃப் பதிலாக இந்த சபாட்டிக்கல் லீவ் யூஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இந்த ரெண்டு டிசிஷன்ஸுமே. ஏன்னா இதே ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிஸாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து சபாட்டிக்கல் லீவ் பதிலாக லே ஆஃப் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் 100-200 பேர் இருக்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா பாதி பேரை வந்து யாரெல்லாம் லே ஆஃப் பண்ணுவாங்களோ ஆல்மோஸ்ட் அவங்களாம் லே ஆஃப் பண்ணிடுவாங்க. எந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் மெயின் இம்பார்ட்டன்ஸ் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா, கோர் பீப்புள், அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங் லீவ்ஸ் கொடுப்பாங்க. இல்லை இப்போதைக்கு என்னால் சேலரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ஆஃப் இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ யூஸ்வலாக லே ஆஃப்க்கும் சபாட்டிக்கலும் என்ன சம்மந்தம்? ஏன் நிறைய பேர் வந்து ரெண்டு பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து லே ஆஃப்மாங்க, ஒரு சில பேர் சபாட்டிக்கல் லீவுமாங்க. ஸோ கம்பெனி வந்து ஏன் லே ஆஃப் பதிலாக வந்து சபாட்டிக்கல் லீவ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா விஎஃப்எஸ் கம்பெனிஸ்க்குமே தெரியும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. என்னதான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வருது போகுது அப்படின்னாலுமே வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஎஃப்எஸ் கம்பெனிஸ்லையுமே வந்து பைப்லைன் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. ஏன்னா எல்லா விஎஃப்எஸ் கம்பெனிஸ்லையுமே வந்து காமன் பைப்லைன் தான், இதுதான் ஒர்க் ப்ரொசீஜர்னு கிடையாது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பைப்லைன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி வந்து ஒரு எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணி எல்லாமே தெரிஞ்சு ஒரு 1 year 6 months அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப சடனாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ டக்குன்னு லே ஆஃப் பண்ணிட மாட்டாங்க, எல்லாமே யோசிப்பாங்க. ஏன்னா லே ஆஃப் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு சபாட்டிக்கல் லீவ் நான் தரேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க, இல்லை ஒரு 6 months வந்து இங்கே கிடையாதுப்பா, எனக்கு வந்து என்னால் சேலரி தர முடியல, ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, நீ சபாட்டிக்கல் லீவ் எடுத்துக்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸோட எம்ப்ளாயி தான், ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அந்த ஆஃபீஸில் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா என்டிஏ, அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து லீவில் இருந்தாலும் அந்த ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ அப் ஆகும். ஸோ இதுக்கும் என்டிஏக்கு என்ன சம்மந்தம்? நம்ம சபாட்டிக்கல் தானே பேசிகிட்டு இருக்கோம், ஏன் சம்மந்தம் இல்லாமல் என்டிஏ உள்ள வருது அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் 3 months 6 months லீவ் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு கேப் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கன்க்ளூஷன், கரெக்டுங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து அதர் ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை நம்ம ஏதாவது வந்து லோக்கல் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஃப்ரீலான்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் யுவர் கம்பெனி. அதுதான் வந்து ஒரு பேசிக் லா. ஏன்னா நீ நார்மலாக வந்து எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து நான் டிஸ்க்ளோசன் அக்ரிமெண்ட், அதுதான் வந்து என்டிஏ கண்டிப்பாக சைன் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் சைன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் யாரும் படிச்சுட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, நமக்கு தெரியும் ஓகே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதனால தான் வந்து என்டிஏ கொடுத்துருப்பான்னு நினச்சிருப்பீங்க. பட் அந்த என்டிஏல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு காமனான ஆக்சுவலி என்டிஏங்கிறது வெரி காமன், இது வந்து விஎஃப்எஸ் கம்பெனிஸ்ன்னு கிடையாது, எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான். பட் என்ன ஸ்பெஷல், நம்ம கம்பெனிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட். ஸோ நார்மலாக வந்து உள்ள மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே லீக் ஆக சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ இங்கே ஒர்க் பண்ணுறப்ப முக்கியமாக ஃப்ரீலான்ஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அதில் கண்டிப்பாக சைன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான ரூல்ஸ் இருக்கும். அது என்ன நெகட்டிவிட்டி அப்படின்னா நார்மலாக வந்து நான் காசிப் சொல்கிறேன் பற்றி இந்த மாதிரி தப்பான விஷயத்த ஷேர் பண்ணுறது, கம்பெனி எகெயின்ஸ்டாக சொல்கிறேன், இந்த மாதிரி சபாட்டிக்கல் லீவ் பற்றி நான் வந்து போஸ்ட் போடுறேன், இந்த மாதிரி லிங்க்டின்லையோ வேறு எங்கேயாவது நான் போஸ்ட் பண்ண போகிறேன், அஃபிஷியலாக தெரியுது நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா அது வந்து இட் இஸ் த எகெயின்ஸ்ட் த ரூல்ஸ். ஏன்னா இப்போதைக்கு டியூ டு சிச்சுவேஷனால கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணுறாங்க. பட் அதையும் தாண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே எனக்கு இது ஃபீலிங்காக இருக்குது, நான் அவ்வளோ தூரம் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் சார், நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, 6 மாதம் சம்பளம் கிடையாது, ஸோ நான் வந்து நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போய் இந்த மாதிரி டீனெக் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அந்த கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா. நீங்கள் காமனாக விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசலாம், பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியை குறிப்பிட்டு எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ் அ கம்பெனி வந்து உங்களை மேலே ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாமே வந்து சேலரிடேஷன்ஸ் இருக்கும், நான் 50% தான் சம்பளம் தருவேன், நான் பாதி சம்பளம் தர மாட்டேன், நான் அப்ரைசல் போட மாட்டேன், ஸோ இதெல்லாம் என்டிஏ சைன் பண்ணியிருக்கீங்களா, நீ கண்டிப்பாக வருஷம் நீங்கள் போடுவீங்களே அப்படின்னு நம்ம பேசவே முடியாது. ஏன்னா எல்லா என்டிஏலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். வாட் எவர் த ரூல்ஸ் வி ஹேவ், கம்பெனி வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும், எல்லா ரூல்ஸையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காமனான பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எல்லா டிசிஷனுமே அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் பேப்பர் போட்டிருக்கீங்க, கம்பெனி வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க ஓகேங்களா, நான் வேறு கம்பெனி அப்ளை பண்ணி நான் போகிறேன், நார்மலாக நீ பேப்பர் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸில் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் 4 மந்த் சொல்லிட்டு அந்தந்த கம்பெனி டிபெண்ட் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 மந்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு 4 மந்த் ரொம்ப லாங்காக இருக்குது, கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு இமீடியட்டாக நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சண்டையோ இல்லை ஏதாவது நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 மந்த் 4 மந்த் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் பீரியட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணி தான் நீங்கள் ரிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படிலாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதே மீறி இல்லை நான் போயே தீருவேன் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் சரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதையுமே கம்பெனி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சடனாக வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆதாரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு தர மாட்டாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நிறைய வேஃபர்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சபாட்டிக் லீவ் லாங் லீவ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல் அண்ட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இது கம்பெனி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது அகேன்ஸ்ட் லான்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்டிஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்ன சைன் வாங்குறாங்க அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்ஆர் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்ஸ் இது இந்தியாவில் வந்து காமன் என்ன விஷயங்கள் மெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒர்க்கிங் டைமாக இருக்கட்டும் சரி, ஏன்னா நம்ம விஎஃப்எக்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து ரொம்ப பயங்கரமாக போகும். நார்மல் யூஷுவல் டைமே கிடையாது. யூஸ்வலாக ஒரு கம்பெனி வந்து 9:30 to 6 o'clock அப்படின்னு டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த டைமில் மட்டும் ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஓவர் டைம்ங்கிறது காமனாக இருக்கும். அந்த ஓவர் டைம் நம்ம பே பண்ணுவாங்களா அப்படிங்கிற மென்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமனாக ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒழிய டைமிங் இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்காதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது என்டிஏல. ஸோ இதுக்குனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அ கம்பெனி வந்து தைரியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து லே ஆஃப் பதிலாக வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த சபாட்டிக் லீவ்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து 6 months வந்து வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, 8 months வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. கண்ட்ரிஸ் லே ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மீறி ஒரு எம்ப்ளாயிஸாக வாண்டடாக வந்து இல்லை நான் வந்து வேலை விட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே இப்போ நான் வந்து எனக்கு சபாட்டிக் லீவ் கொடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் 6 months எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. அந்த லீவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பேப்பர் போடுறேன், ஓகே நான் வந்து கம்பெனி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு நோட்டீஸ் பீரியட்ஸ் கொடுத்து அந்த சேலரி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நோட்டீஸ் பீரியட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி ரூல்ஸ். இது வந்து அவங்க இஷ்டம் தான். நோட்டீஸ் பீரியட் வச்சுக்கலாம் வைக்காட்டியும் அவங்க இஷ்டம் தான். பட் நீங்கள் அதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லா சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அஸ் அ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உடனே உங்கள் ஆஃபர் அப்ளை பண்ணி உடனே உங்களுக்கு ரிலீவ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நீ பேப்பர் போட்டிங்களா வாங்க திருப்பி வாங்க 3 மாதம் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கு நான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா சடனாக உங்களுக்கு அந்த நோட்டீஸ் பீரியட்லாம் கேன்சல் ஆகி சடனாக உங்களுக்கு ரிலீவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நார்மல் ரூல். ஸோ இதுதான் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லே ஆஃப் அண்ட் சபாட்டிக் லீவுக்கு ஒரு பிக் டிஃப்ரென்ஸ். மெயினாக கன்க்ளூஷனாக சொல்லணும் அப்படின்னா சபாட்டிக் லீவ்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மெயின்லி ஃபார் த எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக வேணும், எம்ப்ளாயிஸ் வந்து நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது, இந்த எம்ப்ளாயிஸ் திருப்பி நான் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பதிலாக இந்த சபாட்டிக் லீவை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.